மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட திமுக பிரமுகர். சினிமா பாணியில் முன்பே வெக்க போரை கொளுத்திவிட்டு தொடரும் என எழுதி சென்ற நபர்கள். ஒரு கிராமமே கதறி எழும் காட்சி காண்போர சோகத்தில் ஆழ்த்திருக்கு. கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருவிடைமருதூர் தாலுகா பந்தநல்லூர் நெய்க்குன்னம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் நல்ல தம்பி. இவர் ஜெயக்கொண்டம் திமுக எம்எல்ஏ காசோ கண்ணன் சகோதரிய திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய மகன் கலைவாணன், இவருக்கு 30 வயதாகுது. திமுக பிரமுகரான கலைவாணன் விவசாயம் செஞ்சுட்டு வராங்களாமா. இந்த நிலையில தன்னுடைய வயல்ல இருக்கிற மின் மோட்டாரை இயக்குறதுக்கு இரவு நேரத்துல போனவங்க நீண்ட நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பல அப்படின்னு சொல்லி உறவினர்கள் உடனே அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கலைவாணன் மர்மமான முறையில கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இதை தொடர்ந்து தகவல் அறிஞ்ச பந்தநல்லூர் போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. கலைவாணனை கொலை செஞ்ச நபர்களை காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. சம்பவ இடத்துக்கு தடயவியல் துறையினர் மோப்பனாயோட வரவழைக்கப்பட்டு காவல்துறையினர் அங்க இருக்கிற குற்றவாளிகளை தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில மாசங்களுக்கு முன்னாடிதான் கலைவாணன் அப்படின்றவருடைய வீட்டுல இருந்த வெக்க போற கொளுத்திட்டு தொடரும் அப்படின்னு சொல்லி சுவற்றில எழுதி சென்றதா சொல்லப்படுது. இத பத்தி 4 தடவை காவல்துறை கிட்ட புகார் கொடுத்தும் காவல்துறையினர் முறையான விசாரணையை மேற்கொள்ளல அப்படின்னும் கூறப்படுது. இதே மாதிரி இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கலைவாணன் வீட்டுக்குள்ள உயிரா பயிரா என பேப்பர்ல எழுதி மர்ம நபர்கள் போட்டுட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது.